ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தியாஸ்ரீ கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாட்டுக்கோழி குழம்பு, அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செய்கிறதுங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு நான் லெக் பீஸ் ரெண்டையும் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் வறுக்கிறதுக்காக. நாட்டுக்கோழினால அப்படி பண்ணுறேன். ப்ராய்லராக இருந்தால் நம்ம அப்படியே வறுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். அடுப்பில் வச்சாச்சு. 2 விசில் வரட்டும். அதுக்குள்ளே மீதி இருக்க சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு எதுவுமே நம்ம வறுக்க போகிறதில்ல, அப்படியே தான் அரைக்க போகிறோம். தேங்காய் ஒரு முடி தேங்காய், சோம்பு 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன். விசில் வந்துருச்சு, 2 விசில் வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். பூண்டு ஒரு பூண்டு ஃபுல்லாக எடுத்திருக்கேன். வெங்காயம் ஒரு 15-20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இஞ்சி இந்தளவு பெரிய துண்டு ஒன்று எடுத்திருக்கேன். தக்காளி 2 தக்காளி, சின்ன தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். இஞ்சி சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு நம்ம அப்படியே அரைச்சிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். விசில் பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருக்கு, நல்லா வெந்துருச்சு. இப்போ 2 பீஸ் ரெண்டையும் எடுத்து தனியாக வச்சிடலாம். அரைச்ச பேஸ்ட்டை நம்ம சிக்கனோட சேர்த்துக்க போகிறோம். எதுவுமே வதக்கியெல்லாம் விடலை, எதுவுமே பண்ணலை, அப்படியே தான் செய்கிறேன். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் நாட்டுக்கோழி. இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நான் வீட்டு மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. அப்புறம் உப்பு, அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அந்த லெக் பீஸ் வேக வச்சு தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் அதையும் நம்ம குழம்போட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. கிண்டி விட்டுட்டு அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சுட்டு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இது குக்கரில் வைக்காமல் அப்படியே வேக வச்சிங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டி ஃபுல்லாக நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். நல்லெண்ணெயை சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் ஒரு குழிக்கரண்டி ஃபுல்லாக எடுத்துருக்கேன் பாருங்கள். எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துட்டு மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். எப்படியும் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலேயே வேகணும். 20-30 நிமிஷமே வைங்க. நல்லா வேகட்டும். வெந்த பிறகுனா நல்லா கறியெல்லாம் வேகணும்ல. நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் வேணால் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மறுபடியும் எதாவது வேணும்னா சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வர்ற வரைக்கும் குழம்பு நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வறுக்கிறதுக்கு தேவையான ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது என்னென்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சம் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாத்தூள், உப்பு, அப்புறம் எலுமிச்சம்பழம் கொஞ்சம் புழிஞ்சு விட்டு அதை நான் பெசரி வச்சுருக்கேன் வறுக்கிறதுக்காக. வச்சுட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த பீஸ் 2 எடுத்து வச்சிடலாம். எடுத்து மூடி போட்டு வேக விட்டுடலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். இப்படி செஞ்சு கொடுங்க. குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கடையில் வாங்குறத விட வீட்லேயே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. பிராய்லர் விட நாட்டுக்கோழியில் செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னும் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். 1/2 அன் ஹவர் ஆனதுக்கப்புறமா தான் குழம்பு இந்தளவுக்கு வெந்தது. ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நான் வேக விட்டேன். குழம்பு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். நான் அதுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழம் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். எலுமிச்சம்பழம் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ தாளித்து கொட்டிட்டோன்னா குழம்பு அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. மல்லியில் கொஞ்சம் தூவிட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். தாளித்து நம்ம குழம்போடு சேர்த்துடலாம். அவ்வளோதான், சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தியாஸ்ரீ கிரியேஷன்ஸ். இன்னொரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.